ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேட்டர்பில்லர் கம்பெனிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 4 ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேட்டர்பில்லர்லேருந்து மொத்தம் 4 ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா செக்ஷன் மேனேஜர் 4 அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் டிப்ளமோ கெட் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் திஸ் பொசிஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரிக்வயர்ஸ் அட்லீஸ்ட் 10 years ஆஃப் ஷாப் ஃப்ளோர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 to 4 years வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் சூப்பர்வைசரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிசைரபிள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா செக்ஷன் மேனேஜர் 2 அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்கூல் டிப்ளமோ கெட் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் திஸ் பொசிஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரோலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரிக்வயர்ஸ் அட்லீஸ்ட் 3 years ஆஃப் ஷாப் ஃப்ளோர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆப்டிடியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 to 2 year வந்து பார்த்திங்கன்னா ப்ரீயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் சூப்பர்வைசரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிசைரபிள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி லீடர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஃபீல்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தா ஓகேன்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே தான்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 5 years இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேவ் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல்ஸ் ஃபீல்ட் ஆர் சிமிலர் ஃபீல்டுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா மேனேஜர் குவாலிட்டி ப்ராசஸ் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஃப்ரம் ஏ ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங்கில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 5 to 8 years வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா மினிமம் 4 to 6 years இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தா இந்த 4 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா இப்போ பார்த்துட்டு இந்த 4 அப்ளிகேஷனுடைய அஃபிஷியல் லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னொரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. உங்கள் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது ஓகேவாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஜாப் வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அட் த சேம் டைம் இப்போ கேட்டர்பில்லருடைய ஜாப் போர்ட்டலில் நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்து எப்படி ப்ராப்பரான மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். அதோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்து அந்த 4 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்கையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கிளியராக எப்படி அப்ளை பண்ணுறது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் இந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்து அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.